பேசும் வேதம் என்கிற மாதிரி கூட யோபுவை குறித்து பேசுகின்ற ஒரு நேரம். வேதத்துல யோபுவை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை. தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் இழந்துட்டாரு, ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில இழந்துட்டாரு, சரீரத்துல சுகத்தை இழந்துட்டார். பிசாசானவன் அவரை சோதிக்கின்ற ஒரு நேரம். உபத்திரத்தின் குகையில நிக்கிறாரு, நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லா சூழ்நிலையும் எதிர்மறையா இருக்கு. ஆனாலும் அவருடைய விசுவாசத்தை மாத்திரம் பிசாசால திருட முடியல. யோபு 42:2 அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில ஒருபோதும் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஒரு விசுவாசமாய் பேசினதுனால யோபனுடைய வாழ்க்கையில பயங்கரமான பிளெஸிங்ஸும் மிராக்கிள்ஸும். இன்னைக்கு கூட பிரியமான தேவ ஜனமே, ஒருவேளை யோபுவை போல நம்முடைய சூழ்நிலைகள் நம்புறதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாவற்றையும் இழந்திருப்போம், நம்பிக்கை இழந்திருப்போம், நம்மளுடைய வாக்குத்தத்தத்தை இழந்துட்டு இருப்போம், ஊழியத்தை, பிள்ளைகளை, எதிர்காலத்தை, சரீரத்துல ஆரோக்கியத்தை எது எழுந்திருந்தாலும் இன்னைக்கு யோபுவை போல விசுவாசமாய் தேவரே என் வாழ்க்கையில சகலத்தையும் நீ செய்ய வல்லவராயிருக்கிறீர்,